இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்று திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அற்புதமான உன்னதமான நாளிலே நம்மை நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளையும் திருதி ஆண்டவருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் காலை 4 மணிக்கு எழுந்து 3 மணி நேரம் ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்று புனித வின்சென்ட் பவுல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். புனித பெனடிக்ட் தன்னுடைய சபை குருக்களுக்கு கூறினார், ஒவ்வொரு நாளும் குறைந்தது 3 மணி நேரமாவது நாம் ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் ஒவ்வொரு நாளும் 3-4 மணி நேரம் ஜெபத்துல தியானத்துல நாம் ஒவ்வொருவரும் செலவழிக்க வேண்டும் என்று கூறுகிறார். பிரியமான சகோதரர்களே, இன்று தன்னுடைய 12 சீடர்களை தேர்வு செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் ஜெபத்தில் ஆழ்ந்தவராய், தியானத்தில் மூழ்கியவராய், அவருடைய யாரை அழைக்க வேண்டும், எதற்காக அழைக்க வேண்டும், அவருக்கு பின் அவருடைய பணியை தொடரக்கூடிய நபர்கள் யார் யார் என்று அவர் தெளிந்த பார்வை கொண்டவராய் 12 சீடர்களையும் அழைக்கின்றார். ஒன்று, அவரோடு இருக்க வேண்டும் மற்றும் அவர் செய்த பணியை அத்தனையும் தவறாமல் நிறைவேற்ற வேண்டும். பேய்களை ஓட்டவும், குணப்படுத்தவும், இறந்தோர்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கவும், இன்னும் தான் நிலையில் உள்ளோருக்கு விடுதலை என்ற அந்த சுவாசத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை ஆற்றலை வல்லமையும் படைத்தவர்களாக இதோ அந்த இறையரசு சமத்துவம் சகோதரத்துவம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த இறையரசை எனக்கு பின் இதோ நீங்கள், உங்களுக்கு பின் இறை மக்கள் அதை பின்பற்ற வேண்டும், அதை அமல்படுத்த வேண்டும், அதை உருவாக்க வேண்டும். அந்த இறை அரசுல எல்லாம் நிறைவோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் 12 சீடர்களையும் அழைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ அவரோடு விட்டு செல்வது அல்ல, மாறாக அவருக்கு பின் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரையும் அவர் எதிர்பார்த்து இந்த சீடர்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கின்றார். பிரியமான சகோதரர்களே, இந்த அருமையான இனிமையான நாளில் நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அழைப்புக்கு ஏற்ற நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு செய்தியாக மாறட்டும். செய்தி சொல்வதல்ல, நற்செய்தியை கூறுவதல்ல, அல்லது வீட்டுக்கு ஒரு விவிலியம் கொடுப்பதல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு செய்தியாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அருமையான நாளை எங்களுடைய எண்ணங்களை இயக்கங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் உம்மோடு தங்கவும் மற்றும் பேய்களை ஓட்டவும் இன்னும் நிறைய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். நன்மை செய்வதும் இறை அரசை சமத்துவ சகோதரத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய பிள்ளைகளாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.